Taste the Daily. அண்மை செய்தி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுபட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் ராமநாதபுரம் மாவட்டம் சுற்றுவட்டாரம் கிராமங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து காணப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ராமேஸ்வரம், பாமன், மண்டபம், தங்கச்சி மடம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாகவே கனமழை பெய்து வருகின்றன. இந்த கனமழை காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் ராமநாத சுவாமி திருக்கோயில் அம்மன் சன்னதி முன் உள்ள கொடிமரம் மற்றும் கல்யாண மண்டபத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் மழைநீர் முழங்கால் அளவு உள்ளதால் கோயில் ஊழியர்கள் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மழைநீரில் நடந்து சென்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் மிகுந்த அவதியுற்று வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் மழைநீர் வடிகால் முறையாக பராமரிப்பு இல்லாததாலும் குப்பைகள் அதிகமாக சேர்ந்துள்ளதாலும் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்குள் மழைநீர் தேங்கி உள்ளதுக்கு இதுவே காரணம் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மேலும் பாமன் பாலத்தில் இருள் சூழ்ந்து இருப்பதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் பகலில் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். மேலும் இந்த தொடர்மழை காரணமாக ராமநாத சுவாமி திருக்கோவில் 4 ரத வீதிகள் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் முழுவதும் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ராமேஸ்வரத்துக்கு வந்த சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளுக்குள்ளே முடங்கியுள்ளும் அவல நிலை உருவாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி குமார்.